வணக்கம். தமிழன் செய்தி களம். சீர்காழி சபாநாயக மொழியார் இந்து மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 52 ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி. ஒருவருக்கு ஒருவர் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சபாநாயக மொழியார் இந்து மேல்நிலைப் பள்ளி கடந்த 129 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் 1970, 1973 ஆண்டு படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சபாநாயக மொழியார் இந்து கல்விக்கூடங்களின் செயலாளர் சொக்கலிங்கம் தலைமையில் நடந்த விழாவில் முன்னாள் மாணவர்கள் சம்பந்தம், ரவி, குமார், ரங்கசாமி, சுவாமிநாதன், ரஹமத்துல்லா, பாலவேலாயுதம், பாலகுமாரன் முன்னிலை வைத்தனர். சபாநாயக மொழியார் இந்து மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் முரளிதரன் வரவேற்று பேசினார். பள்ளி செயலாளர் சொக்கலிங்கம், பள்ளி நிர்வாக அலுவலர் தங்கவேல், ஆசிரியர் காமராஜ் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு குறித்து சிறப்புரை ஆற்றினார். தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் தங்களது ஆசிரியர்களை பாராட்டி கௌரவித்து பேசினர். பின்பு முன்னாள் மாணவர்கள் தாங்கள் படிக்கும்போது நடந்த சுவாரஸ்யமான நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். தொடர்ந்து ஆசிரியர்களுடன் முன்னாள் மாணவர்கள் குடும்பத்தினுடன் உணவு சாப்பிட்டு மகிழ்ந்தனர். ஒவ்வொரு ஆண்டும் முன்னாள் மாணவர்கள் ஒன்று திரண்டு சந்திப்பது எனவும், முடிந்த அளவிற்கு பள்ளிக்கு உதவிகள் செய்வது என்றும், ஆசிரியர்கள் அர்ப்பணிப்புடன் கண்டிப்புடன் பாடம் நடத்தியால்தான் இந்த அளவிற்கு வாழ்க்கையில் முன்னேறி உள்ளோம் எனவும் பேசினார். நிகழ்ச்சி முடிவில் ஒருவருக்கொருவர் கைக்குலுக்கி வாழ்த்து தெரிவித்து கொண்டு பிரிய மனமில்லாமல் பிரிந்து சென்றனர். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களை ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ சபாநாயக மொழியார் இந்து மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 52 ஆண்டுகளுக்கு முன்னாடி படித்த மாணவர்கள் ஒன்றாக சந்திச்சிருக்காங்க. அந்த சந்திப்பை பற்றி உங்களுடைய கருத்தை வச்சு சொல்லுங்க ஐயா. பழைய மாணவர்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் என்னுடைய கல்விக்கூடங்களில் அவங்க படித்து இந்த அளவுக்கு பெரிய பெரிய உத்தியோகங்களில் இருந்து அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்களோட கலந்துரையாடுறது எனக்கு நல்ல மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்களோட சேர்ந்து சாப்பிட்டது இன்னும் இது
இதே போல் அவர்கள் வருடா வருடம் சந்திக்க அவங்க இதுக்கு வந்து சந்தித்து நாங்களும் கலந்து கொண்டு அவர்களோடு மகிழ்ச்சியாக இருக்க விருப்பப்படுகிறோம். அவர்கள் எல்லாம் நல்ல நிலையில் வந்ததுக்கு இந்த பள்ளிக்கூடங்களுடைய கல்வித்தரம், ஆசிரியர்களுடைய பணி மிக்க சிறப்பாக இருந்ததுனால அவங்க வாழ்க்கையில் முன்னேறினாங்கன்னு அவங்க மகிழ்ச்சியோடு கூறினது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ நீங்கள் படிக்கும்போது அவங்கள அடித்ததுனால தான் நாங்கள் அந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. ஆமாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது முன்ன வந்து அடியாத மாதிரி படியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இருந்த எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்க பிள்ளைய இது பண்ணச்சே அடித்தா, வாத்தியார் அடித்தா வீட்டில் போய் சொல்ல முடியாது. வீட்டில் சொன்னால் அவங்க 2 அடி கொடுத்து நீ என்ன தப்பு பண்ணேன்னு கேட்பாங்க. ஆனால் இப்போ வீட்டுக்கு ஒரு பிள்ளையா இருக்கிறதுனால அந்த பிள்ளைய வார்த்தையால் கண்டித்தாலே அது பெரிய இஷ்யூ ஆக்கி பெரிய இது பண்ணிடுறாங்க. அதனால் வாத்தியார்கள்லாம் பையங்கள்கிட்ட கண்டிக்கிறதுக்கே பயப்படுறாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷன் இப்போ ஏற்பட்டுது. அதனால் இதுவும் அவங்களுடைய கல்வி தரமும் குறைஞ்சி போகுது, அவங்களுடைய ஒழுக்கமும் கெட்டு போகுது. அது வந்து சீர்திருத்தம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆசிரியர்கள்ட்ட கண்டிப்பு இருந்தால் தான் மாணவர்கள் திருந்தலாம். இந்த பருவத்தில் விடலை பருவத்தில் மாணவர்கள் துடிப்பாக இருந்து தவறு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதை வந்து ஆசிரியர்கள் தான் கட்டுப்படுத்த முடியும். அதனால் ஆசிரியர்களுக்கு ஃபுல் பவர் கொடுத்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா பிற்கால சந்ததி மிக நல்ல விதமாக வரும். ரொம்ப நன்றி அவங்க கருத்துக்களுக்கு. சார் வணக்கம். இப்போ வந்து நீங்கள் 52 ஆண்டுகளுக்கு பிறகு சீர்காழி சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலைப் பள்ளியில் ஒன்றா கூடியிருக்கீங்க. அதாவது முன்னாள் மாணவர்கள் இப்போ எல்லாம் நீங்கள் ஒன்றா சந்திச்சிருக்கீங்க. இதை பற்றின உங்களோட நீங்கள் பகிர்ந்துக்கிட்ட தகவலை எங்களுக்கு சொல்லுங்கள். சீர்காழி சபாநாயக முதலியார் இந்து உயர்நிலைப் பள்ளியின் பழைய மாணவர்கள், அதாவது 1970-73 பேட்ச். நாங்கள் ஏறத்தாழ 52 ஆண்டுகள் கழித்து இன்று ஒரு முன்னாள் மாணவர்கள் சந்தித்து பள்ளியின் புதிய வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. அவ்வமயம் தாளாளர் திரு சொக்கலிங்கம் ஐயா அவர்களும் மற்றும் முன்னாள் ஆசிரியர்கள் திரு காமராஜ், திரு சுசேராஜ் மற்றும் திரு தங்கவன் சார், திரு லீலாவதி மேடம், திரு காந்திமதி மேடம் ஆகியோரும் இதிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். இதில் இந்த பொறுப்பாளர்களாக திரு சம்பந்தம் அவர்களும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த நண்பர்கள் திரு ரஹமத்துல்லா, திரு குமார், திரு ரங்கசாமி, திரு ரவி, திரு சுவாமிநாதன் மற்றும் முத்து. எத்தனை பேர் வந்து கலந்துட்டுருப்பீங்க? கிட்டத்தட்ட ஏறத்தாழ 72 பேர் பழைய மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். என்ன பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களோட முன்னாள் நினைவுகளை பற்றி? எங்கள் முன்னாள் நினைவுகள், நாங்கள் 70-73 காலத்திலே இருந்த சூழ்நிலையை கொண்டு இப்பொழுது உள்ள மாடிஃபைடு கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து மகிழ்ச்சியாக இருந்தது. உண்மையிலே இப்போது உள்ள தலைமை ஆசிரியரும் எங்களுக்கு இப்போ நாங்கள் படித்த காலத்தில் இருந்த ஒரு நிகழ்வை சொல்லி இப்பொழுது உள்ள நிகழ்வை சொல்லி மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த மாதிரி கலந்துரையாடல் இது வருடத்துக்கு ஒரு நாள் நடத்துறது நன்றாக இருக்கும் என்று அவர்கள் சிறப்புரையாற்றும் போது குறிப்பிட்டார்கள். பள்ளி தாளாளர் அவர்களும் சிறப்புரையாற்றும் போது எங்களை வாழ்த்தி சிறப்புரையாற்றும் போது குறிப்பிட்டு சொன்னார்கள். இப்போ வாசித்து உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டீங்க இப்போ? ஆமாம், நாங்கள் பழைய நினைவோடு எங்கள் குடும்பத்தாரோடும் பள்ளி தாளாளர் மற்றும் ஆசிரியர்களோடு, பழைய மாணவர்கள் பழைய ஆசிரியர்களோடும் நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டதோடு மதிய உணவும் நாங்கள் பள்ளி வளாகத்திலேயே எடுத்துக்கொண்டோம். இந்த சந்திப்பு உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ஏற்படுத்தியது? உண்மையிலேயே 52 வருடம் கழித்து மிகவும் மகிழ்ச்சியாக அமைந்தது. இப்போ பல்வேறு பகுதியிலேருந்து எல்லாம் வந்தீங்க, இன்றைக்கி ஒன்று சேர்ந்துருக்கீங்க. நேர்லி சென்னை, பெங்களூர், சிங்கப்பூர், மலேசியா, பாண்டிச்சேரி எல்லா நாட்டிலிருந்தும் இந்த ஃபங்க்ஷனுக்காக வேண்டி வரவழைக்கப்பட்டு வந்து சிறப்பாக செய்தார்கள். அதுக்கு எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம் கூட. ஏன்னா 52 ஆண்டுகளுக்கு பின்னே நாங்களெல்லாம் அவங்களெல்லாம் சந்தித்து அளவிலாவது ரொம்ப மன நிறைவு சந்தோஷம் தரும்.